Welcome student, I'm Ganesan. So இப்போ இந்த differential equationsல இந்த sum பார்க்கலாம். Find the general solution of 1 plus x square into dx plus 2xy dx equal to cot x dx அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 plus x square into dy plus 2xy into dx is equal to cot x into dx. ஸோ நான் சொன்ன மாதிரி பொதுவாகவே ஒரு சம்ம வந்து வேரியபிள் செப்பரேட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். இஃப் நாட் அது முடியல அப்படின்னும் போது நம்ம அடுத்த மெத்தடுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா எங்கேயும் வேரியபிள் செப்பரபிள் இட்ஸ் நாட் பாசிபிள். ஒய் ஒரு பக்கமாவோ எக்ஸ் ஒரு பக்கமா நம்மளால செப்பரேட் பண்ண முடியாது. அப்போ இதுல வந்து ஹோமோஜினியஸா இருக்குமானா ஹோமோஜினியஸும் கிடையாது. 1 plus x ஸ்கொயர் இருக்கு. இப்போ லீனியரா தான் இருக்கணும். லீனியரா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் dy by dx ஆர் dx by dy. எப்படி dy by dx கொண்டு வரது அப்படின்னா இதுல வந்து டிவைடிங் dx அப்படின்னு போடுங்களேன். dx ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 1 plus x ஸ்கொயர் into dy by dx plus இதை dx ஆல டிவைட் பண்ணோம்னா 2xy is equal to இதையும் dx ஆல டிவைட் பண்ணீங்கன்னா cot x. சரி, அப்போ dy by dx ல என்ன ஃபார்மேட் நம்மளுக்கு இருக்குன்னா dy by dx plus py equal to q இந்த ஃபார்மேட்ல தான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கணும். அப்போ dy by dx பக்கத்துல எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா இங்க என்ன இருக்கு, dy by dx பக்கத்துல 1 plus x ஸ்கொயர் இருக்கு. அப்போ அதாலேயே நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஸோ டிவைடிங் 1 plus x ஸ்கொயர். அப்படி 1 plus x ஸ்கொயர் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா dy by dx plus 2xy divided by 1 plus x square which is equal to cot x by 1 plus x square. So if now it is in the form of dy by dx plus py equal to q. So on comparing these two, இதுல p என்ன q என்னன்றது நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா p யோட வேல்யூ y கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குங்க 2x by 1 plus x square. அதாவது y யோட கோஎஃபிஷியன்ட் தான் p, இங்க y யோட கோஎஃபிஷியன்ட் 2x by 1 plus x square. அப்போ அடுத்தது q என்னன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கோ அதான் q. அப்போ cot x by 1 plus x square. ஸோ பியும் கியூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஐஎஃப் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இன்டகிரல் ஃபேக்டர் ஐஎஃப் என்னன்னா ஃபார்முலா இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ். அப்போ இ பவர் இன்டகிரல் பியோட வேல்யூ என்னது 2x by 1 plus x square into dx. அப்போ ஆல்ரெடி நான் போன சம்ல கூட சொல்லியிருந்தேன் இன்டகிரேஷன்ல டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்தா இப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x அது நியூமரேட்டர்ல இருக்கு அப்படின்னா log of denominator 1 plus x square. ஸோ இதெல்லாம் இன்டகிரல் தெரிஞ்சாதான் இது நம்மளுக்கு கிளியரா தெரியும். இப்போ ஈக்கு லாக் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 plus x square. ஸோ இன்டகிரல் ஃபேக்டர் வந்து 1 plus x square அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நவ் இப்போ சொல்யூஷனுக்கான ஃபார்முலா எழுத போறோம், ஜெனரல் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனுக்கான ஃபார்முலா வந்து y into integral factor equal to integral q into integral factor into dx. சரி, இப்போ இதுல நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ y into integral factor வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 1 plus x square, அதை இதுல சப்ஸ்டிட் பண்ணிடுங்க 1 plus x square is equal to integral q. q ஓட வேல்யூ வந்து cot x by 1 plus x square into integral factor ஓட வேல்யூ 1 plus x square into dx. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த 1 plus x ஸ்கொயருக்கு இந்த 1 plus x ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். மிச்சம் என்ன இருக்குன்னா இன்டகிரல் cot x dx. ஸோ இந்த சாப்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லயும் இன்டகிரல் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இது வந்து ஈஸி. இப்போ cot x ஓட இன்டகிரல் ஃபார்முலா தெரியணும். cot x ஓட இன்டகிரல் ஃபார்முலா log sin x. சரிங்களா? ஸோ இப்போ ஃபைனலா y into 1 plus x square is equal to integration of cot x log mod sin x plus c. ஸோ இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டினோட ஜெனரல் சொல்யூஷன். அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.